சட்டவிரோதமாக செயல்பட்ட கல்குவாரியில் வெடி விபத்து. பாறைகளை வெடி வைத்து உடைத்தபோது உடல் சிதறி 2 தொழிலாளர்கள் உயிரிழந்த பரிதாபம். 9 ஆண்டுகளாக உரிமம் பெறாமல் கல்குவாரியை இயக்கிய கணவன் மனைவி உட்பட 3 பேர் அதிரடியாக கைது. கோபி அருகே உள்ள டிஎன் பாளையத்தில் கல்குவாரியில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 2 பலியானதை தொடர்ந்து குவாரி உரிமையாளர்கள், மேனேஜர் உட்பட 3 பேரை பங்களாபுதூர் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பெருந்துறை அருகே உள்ள கவுண்டச்சிபாளையம் தாசநாயக்கன் பாளையத்தை சேர்ந்தவர் லோகநாதன் மனைவி ஈஸ்வரி. இவர் தற்போது டிஎன் பாளையத்தில் வசித்து வரும் நிலையில் புஞ்சை துரையம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட டிஎன் பாளையம் வனசாலையில் அரசு புறம்போக்கு நிலத்தில் ஸ்டார் ப்ளூ மெட்டல்ஸ் என்ற பெயரில் கல்குவாரி நடத்தி வந்தார். இந்த கல்குவாரிக்கான உரிமம் கடந்த 2015ஆம் ஆண்டே முடிவுற்ற நிலையில் கடந்த 9 ஆண்டுகளாக சட்டவிரோதமாக இயங்கி வந்துள்ளது. இது குறித்து புகார் எழும்போதெல்லாம் வருவாய்த்துறையினர் கல்குவாரிக்கு சீல் வைப்பதும், அவர்கள் சென்ற சிறிது நேரத்தில் சீலை உடைத்து மீண்டும் கல்குவாரி இயங்குவதும் வாடிக்கையாக இருந்துள்ளது. இந்நிலையில் கடந்த மாதம் முறைகேடாக இயங்கி வரும் கல்குவாரி குறித்து புகார் ஈரோடு மாவட்ட கனிம வளத்துறையினருக்கு கிடைத்தது. அதைத் தொடர்ந்து அங்கு ஆய்வு செய்த கனிம வளத்துறை அதிகாரிகள் சட்டவிரோதமாக கல்குவாரி இயக்குவதை கண்டறிந்தனர். அதைத் தொடர்ந்து கல்குவாரி உரிமையாளர்கள் ஈஸ்வரி மற்றும் லோகநாதன் மீது கனிம வளத்துறை சிறப்பு வருவாய் ஆய்வாளர் சாமுவேல் ராஜ் என்பவர் பங்களாபுதூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் பங்களாபுதூர் போலீசார் கல்குவாரி உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். போலீசார் வழக்கு பதிவு செய்த பின்பும் தொடர்ந்து சட்டவிரோதமாக இரவு நேரங்களில் பாறைகளுக்கு வெடி வைத்து உடைத்து வந்துள்ளனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவும் இதேபோன்று தொழிலாளர்கள் கல்குவாரியில் உள்ள பாறைகளில் கம்ப்ரசர் மூலமாக துளையிட்டு அதில் அதிக சக்தி வாய்ந்த வெடி மருந்துகளையும் ஜெலட்டினையும் பயன்படுத்தி பாறைகளை உடைத்துள்ளனர். பாறைகளை உடைக்கும் வேளையில் கோபி அருகே உள்ள அயலூரை சேர்ந்த செந்தில்குமார், கர்நாடக மாநிலம் பாலிமேடு பகுதியைச் சேர்ந்த 27 வயதான அஜித்குமார் உள்ளிட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு இருந்துள்ளனர். பாறைகளுக்கிடையே வைக்கப்பட்ட ஜெலட்டின் வைக்கும்போது எதிர்பாராத விதமாக அதிக சத்தத்துடன் ஜெலட்டின் வெடித்ததில் அங்கு இருந்த செந்தில்குமாரும் அஜித்குமாரும் உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். அதை பார்த்த மற்ற தொழிலாளர்கள் வெடி விபத்தில் பலியான 2 சடலத்தை அங்கேயே விட்டுவிட்டு தப்பியோடினர். இது குறித்து தகவல் அறிந்த பங்களாபுதூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று 2 சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். இதற்கிடையே வெடி விபத்தில் 2 பலியானது தெரிய வந்ததும் உரிமையாளர்கள் ஈஸ்வரி, அவரது கணவர் லோகநாதன், மேனேஜர் செல்வம் உள்ளிட்டோர் தப்பியோடி தலைமறைவாகினர். அதைத் தொடர்ந்து சட்டவிரோதமாக கல்குவாரியை நடத்தி வந்ததோடு தலைமறைவான கல்குவாரி உரிமையாளர்கள் ஈஸ்வரி, அவரது கணவர் லோகநாதன், கல்குவாரி மேனேஜராக வேலை செய்து வந்த கோபி லா கள்ளிப்பட்டி நாராயண நகரை சேர்ந்த பொன்னான் மகன் செல்வம் ஆகியோரை பங்களாபுதூர் போலீசார் கைது செய்தனர். மேலும் கல்குவாரிக்கு வெடிமருந்து சப்ளை செய்த மற்றொருவரை தேடி வருகின்றனர். அதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட கல்குவாரி உரிமையாளர்கள் ஈஸ்வரி, அவரது கணவர் லோகநாதன் மற்றும் மேனேஜர் செல்வம் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்.